நெருப்பு மாதிரி இருக்குது. நெருப்பு படம் சூப்பராக இருக்குது சார். சூர்யாவோட என்ட்ரி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சூப்பராக இருக்குது. அந்த கேரளாக்காரங்க ரிவ்யூவில் பேட் ரிவ்யூஸ் கொடுத்தாங்க, அதெல்லாம் சுத்தமாக கிடையாது. நம்ம ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்டு வரைக்கும் நெக்ஸ்ட் கார்த்திக் வந்ததுக்கப்புறம் அந்த சீன்ஸ் கண்டினியூ ஆகுமா அந்த ஃபீல்டில் வந்துச்சு. ஆனால் அது அதோட முடிஞ்சிருச்சு. ஆனால் கார்த்திக் என்ட்ரியும் சூப்பராக இருந்துச்சு. கார்த்திக் என்ட்ரி இன்னும் சூப்பராக இருந்துச்சு. சூர்யாவது ஆல் ஓவர் சூப்பராக இருந்துச்சு. சும்மா நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, ஆனால் நெகட்டிவே கிடையாது. படம் ஒரு ட்ராப் கூட நெகட்டிவே கிடையாது. ஸ்டார்டிங்கில் லைட்டாக என்டர்டைன்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, சும்மா அது அப்படியே ஃப்ளோவாக போச்சு. அதுக்கப்புறத்துலேருந்து ஸ்டார்ட் ஆனது எண்டு வரைக்குமே அது எழவே நமக்கு தோணல. அடுத்தது என்ன அது டக்குன்னு முடிஞ்சிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. விஷுவல் சூப்பராக இருக்குது. ஸ்டார்டிங்கில் என்னடா 3Dன்னு சொல்லிட்டு போய் உட்காந்தோம். 3Dயே மறந்துட்டோம். நாங்கள் அந்த கிளாஸ் போட்டிருக்கதே மறந்துட்டோம். அதை அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். நல்லா இருந்துச்சு. அந்த 3D எதுவுமே நமக்கு அஃபெக்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே ஃபீல் ஆகலை. படம் ஒரு ஃபேன் பாயாக சொல்கிறேன், ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக சொல்கிறேன், ஒரு நார்மல் ஆடியன்ஸாக சொல்கிறேன். படம் செம்மையாக இருக்குது. வேறு லெவல் பண்ணிட்டாங்க. சிறுத்தை சிவா மெயின் கிரெடிட்ஸு. அந்த அளவுக்கு 2.5 வருஷமாக வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்து. அந்தளவுக்கு பயங்கரமாக பண்ணிட்டாங்க. எல்லாருமே கண்டிப்பாக வந்து தேட்டரில் மட்டுமே பார்க்கக்கூடிய படம். 3D படம் சும்மா நான் ஓடிடியில் பார்ப்பேன், அதில் பார்ப்பேன், இதில் பார்ப்பேன்லாம் சொல்லாதீங்க. தேட்டரில் வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்தளவுக்கு படம் இருக்குது ப்ரோ. படம் சூப்பராக இருக்குது. தலைவர் சித்த சிவா சார் கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவர் கொடுப்பாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. கண்டிப்பாக சூர்யா சாருக்கு ஒரு கம்பேக் தான். எல்லாரும் நிறைய டிமோட்டிவேட் பண்ணாங்க ட்விட்டரில். ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அதர் ஃபேன்ஸாக ரொம்ப பண்ணாங்க. ஆனால் இந்த படம் பார்த்துட்டு கதருவாங்க எல்லாம் வைத்தறிச்சல்ல. தலைவர் வேறு லெவல் பண்ணி 3D எஃபெக்ட்ஸு, மியூசிக்கு, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக தியேட்டர் வாட்ச். படம் வந்து ஹிஸ்டாரிக்கல் அண்ட் இப்போ இருக்கிற எல்லாமே சைமல்டேனியஸாக ரன் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. அதனால் தியேட்டரில் பார்த்தா தான் கண்டிப்பாக படம் புரியும். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். அதான் ட்ரோல்னா மற்ற ஃபேன்ஸ் கொஞ்சம் வயிற்றுச்சலாக இருக்குது. இந்த மாதிரி படம் நமக்கு கிடைக்கலையே. குறிப்பாக இந்த அனில் ஃபேன்ஸ்க்குலாம் எரியுது கொஞ்சம். தியேட்டர்லேயே கதறாங்க, அதுதான் ப்ராப்ளம். ஆனால் படம் சூப்பராக இருக்குது. எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஓவரால் மூவி செம்ம சூப்பராக ஃபாஸ்ட்டாக தான் போகுது, ஸ்லோவாலாம் இல்லை. சூப்பர். சூர்யா சார் வந்து நல்லா நடிச்சிருக்காரு. முதல்ல வந்து சாதா ஹீரோ மாதிரி இதில் பண்ணுறாரு. ஆனால் கடைசியில் வந்து காட்டுவாசியில் ராஜா மாதிரி நல்லா ஃபைட் பண்ணுறாரு. அப்புறம் முதலோட நல்லா சண்டை போடுறது, நல்ல சீன் சூப்பராக எடுத்திருக்காரு ஃபைட்டு. அப்புறம் நல்ல படம் வந்து அப்புறம் இந்த பிளெயினில் வந்து ஏறி ஃபைட் பண்ணுறது வந்து சூப்பராக எடுத்திருக்காரு. அப்புறம் பையனை காப்பாற்றுறது, சன்னு அப்படின்னு என் பிள்ளை அப்படின்னு நல்லா மார்பு தொட்டு நல்லா சொல்கிறாரு. சூப்பராக நடிச்சிருக்காரு. இன்ட்ரெஸ்டாக அப்போ நல்லா பார்க்க நல்லா இன்ட்ரெஸ்டாக சூப்பராக நடிச்சிருக்காரு சூர்யா சார். அடுத்த பாட்டு வருமானு நான் எதிர்பார்க்குறோம். அந்த நல்லா நடிச்சிருக்காரு. ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்லா சூப்பராக எடுத்திருக்காரு. பாபி டியோலும் அவர் நல்லா இது ஃபைட் சீனில் நல்லா இது வந்திருக்காரு. ஆனால் அவர் ஒன்றும் ஃபைட் நிறைய இருக்குன்னு பார்த்தா கட்சியில் சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. கைத்து நெரிச்சி கொள்கிற மாதிரி கப்பலில் அந்த மாதிரி இது பண்ணிட்டார். நல்லா படம் நல்லா சூப்பராக எடுத்திருக்காரு. கொடுத்துருக்கோம். சூப்பராக இருக்குது ப்ரோ. படம் சூப்பர் ப்ரோ. வேறு லெவல் ப்ரோ. அந்த மாதிரி பண்ணிடுறா போல ப்ரோ. இன்ச்சு பை இன்ச்சு பிரித்து மேய்ஞ்சிட்டா போல. சித்த சிவா தலைவனுக்காக படத்தை பார்க்கலாம் ப்ரோ. சூர்யா அண்ணனுக்காக வந்து பார்க்கலாம். எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம். படம் ஹிட்டு ப்ரோ. சூப்பர் ஹிட்டு ப்ரோ. இதான் ப்ரோ படம். நான் உடம்புலேருந்து அவர் பண்ண ஒரு விஷயம் ப்ரோ, ஒரு இன்ச் ஆக்டிங் இது அதுன்னு சொல்கிறத விட படமே ஓவராக சூப்பராக இருக்குது ப்ரோ. எல்லாத்துலேயும் பிரித்து மேய்ஞ்சிருக்கா போல ப்ரோ. சூப்பராக இருக்குது ப்ரோ. வந்து பாருங்கள். சத்தியமாக நல்லா என்ஜாய் பண்ணிங்க. மூவினா இதுதான். 2.5 வருஷம் வெயிட் பண்ணது சரியான கம்பேக்கு. வருத்தத்தெல்லாம் போக்க தான் எங்கள் அண்ணன் இப்போ இன்றைக்கி வந்திருக்காரு. தமிழ் சினிமாவில் பெரிய படம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு இந்த படம் ஒரு பதிலடியாக இருக்கும். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நெகட்டிவ் சொல்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை ப்ரோ. நெகட்டிவ் சொல்லணுன்னா அவங்க மனசாட்சிக்கு புறன்பாக தான் சொல்லணும். ஏன்னா படம் அந்த லெவல் இருக்குது. நெகட்டிவ் சொல்கிறான்னா பசிக்கு பழைய சோறு திருடணும் கூட விட்டுடலாம். ஆனால் ருசிக்காக பாயாசம் திருடுறான் பாரு, அவனை மட்டும் விடவே கூடாது. அன்பாலே நாங்கள் அடிப்போம். அவ்வளோதான் ப்ரோ. ஃபஸ்ட் ஹாஃபு செகண்ட் ஹாஃப்லாம் இல்லை, ஒரே படம் தான். ஜெட்டு மாதிரி பறக்குது. இங்கே தூத்துக்குடி டவுன் இல்லை, எல்லா டவுன்லேயும் பட்டாசு வெடிக்கும். அந்த அளவுக்கு அதகலப்படுத்திட்டாங்க படத்தை. ஆமாம், பார்ட் 2 ஏன் வரல? இப்போவே விட்டுருந்தா கூட பார்த்துருப்போம்ல. படம் முடிஞ்சிச்சேன்னு அவ்வளோ வருத்தமாக இருக்குது. ஜெட்டு மாதிரி பறக்குது ப்ரோ. படம் நிற்கவே இல்லை, எங்கேயுமே நிற்கல. ஒரு ஆக்ஷன் காட்சியும் எங்கள் அண்ணா சூர்யாலாம் மிரட்டிட்டாப்ல. அவ்வளோதாங்க. சூர்யாவோட கரியருக்கு நல்ல ஒரு மூவியாக இருக்கும்.
இது ரொம்ப வருஷமாக அவரோட மூவிஸ் ஒரு இதுவாக இல்லாமல் இருந்துச்சு. இந்த மூவி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா மூவியும் இது பார்க்குறப்ப இது ரொம்ப அவரோட ஃபுல் எஃபர்ட்ஸ் அதில் போட்ட மாதிரி ஃபீல் ஆச்சு. அவரோட எஃபர்ட்ஸ் அதில் தெரிஞ்சுது. இப்போ ஒரு படம் ஹிட்டாவது முக்கிய காரணம் நம்ம யங்ஸ்டர் பார்க்கறத விட ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்த்தா எல்லாருமே பார்க்கலாம். யங்ஸ்டர்லேருந்து எல்லாரும் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல மூவியாக. மற்ற கேரக்டரை சொல்ல மாட்டீங்களே, யார் கேரக்டர்? ஃபுல்லாகவே அதில் சூர்யா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வில்லன் ஒரு என்ட்ரி, அது கொஞ்சம் ஒரு பாட்டு இருந்துச்சு, அது ரொம்ப நல்லா, அதுவும் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு வில்லன்ற மாதிரி. அதுக்கப்புறம் கார்த்திகோட கேமியோ இருந்துச்சு, அது சூப்பராக இருந்துச்சு. சாங் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் தளபதி ஃபேன். சூர்யா இந்த சாங்ஸ்க்கு இன்னும் நல்லா இருந்துச்சு, நல்லா வைப் நல்லா இருந்துச்சு. அவரை பார்க்குறதே எங்களுக்கு ட்ரீட் தான். அவர் அரசியலாக இருந்தானா, சினிமாவில் இருந்தானா, எதில் இருந்தாலும் எங்களுக்கு ட்ரீட் தான். சூர்யா வேற, தளபதி வேற. அவருக்கு வேற லவ், இவருக்கு வேற லவ். கண்டிப்பாக இருக்குது. விஜய் ஃபேன் சப்போர்ட் சூர்யாவுக்கு எப்பவுமே இருக்கும். நாங்கள் படம் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. எல்லாமே சூப்பராக எடுத்திருக்காங்க. சிவாவோட டைரக்ஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3D வந்து உண்மையிலே விஷுவல் எப்படி இருக்குன்னா இருக்கிறதுலே ரொம்ப சூப்பராக விஷுவல் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா அதில் வர ஒவ்வொரு சீனுமே அவ்வளோ 3Dயில் நல்லா இருக்குது. முக்கியமாக இருக்குது ப்ரோ. அந்த ஸ்டோரியோட இம்பார்ட்டன்ட் இருக்கிறதுனால தான் நமக்கு ஒவ்வொரு ஸ்டெப்லையுமே கூஸ்பம் ஆகுது. அதாவது மூவியில் வந்து கூஸ்பம்ஸ் இல்லை, கூஸ்பம்ஸில் தான் மூவியாக இருக்குது. அதுதான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியல ப்ரோ. ரொம்ப வருஷம் வந்ததுக்காக தான் இவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்க. இவ்வளோ கூட்டத்துக்கு மெயின் காரணமே அண்ணனோட படம் ரொம்ப நாள் கழிச்சு வருது. அதுக்கு நம்மளோட ஃபுல் சப்போர்ட் பண்ணணும். அது படம் எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் சொல்லணுன்றதுக்காக தான் மெயினாக ரோகிணி தேட்டர் வந்தது. இதுமாரி படத்தோடைய நல்லா இருக்கான்றதை எல்லாருக்கும் தெரிவிக்கிறதுக்காக தான் ரோகிணி தேட்டர் வந்தோம். அடுத்த சினிமா கண்டிப்பாக கொண்டு போயிடுச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீன்லேயும் அந்த பாட்டை வச்சு அந்த சீனை வந்து ரொம்பவே இது பண்ணியிருக்காங்க. அது சொல்லிட்டேன்ல, படத்தில் வந்து கூஸ்பம்ல, படம் தான் கூஸ்பம். படம் சூப்பராக இருக்குது ப்ரோ, பார்க்கலாம். ஒர்த் இட். கொடுத்த காசுக்கு பயங்கர ஒர்த்து. 980 டேஸ்க்கு அப்புறம் சூர்யா சாரை பார்க்குறோம். கம்பேக் கொடுத்துருக்காரு, அவ்வளோதான் சொல்ல முடியும். கிளைமேக்ஸ்லாம் அடி பிச்சுட்டாங்க. கிளைமேக்ஸ் தான் ஹைலைட்டு. சூர்யா சார் ஆக்டிங் தான் ப்ரோ. சூர்யா சார் ஆக்டிங் பற்றி சொல்லவே தேவையில்லை. சூர்யா சார்னாலே ஆக்டிங் தான். பார்த்து பட்டைய கிளப்பியிருக்காங்க. பாவிதேவ் நல்லா என்ன சொல்கிறேன், சூர்யா சாருக்கு டஃப் கொடுத்துருக்காரு. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கு. எதிர்பார்க்கலாம், நல்லா எதிர்பார்க்கலாம். லாஸ்ட்டில் கேமியோ ஒன்று இருக்குது, அதுதான் படத்தோட ஹைலைட்டு. ரோலெக்ஸோட பிரதரே வந்து கேமியோ கொடுத்துருக்காரு ப்ரோ. அதான் ப்ரோ, சூர்யா சார் ஆக்டிங் தான் ப்ரோ, வேறு ஒன்றும் இல்லை ப்ரோ. சூர்யா சார் ஆமாம் 980 டேஸ் ஆச்சு லாஸ்ட்டில் ஸ்க்ரீனில் பார்த்து. கடைசியாக ஈடி படத்தில் பார்த்தது, அதோட இப்போ தான் பார்க்குறோம். நல்லா இருக்கு ப்ரோ. பயங்கரமாக இருக்குது ப்ரோ. ஆக்சுவலாக செகண்ட் ஷோ இன்னும் புக் பண்ணியிருக்கேன், ஈவினிங் ஷோ புக் பண்ணியிருக்கேன். 2வது தடவை பார்க்கணும் ப்ரோ. வேறு லெவல் ப்ரோ. 2 வருஷம் கழிச்சு 2.5 வருஷம் கழிச்சு ரொம்ப வெயிட்டிங்கு. நேற்று 2 மணி வரைக்கும் இங்கே டிக்கெட்டுக்கோசரம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். கடைசியாக டிக்கெட் வந்தது. இப்போ தேட்டரே பிளாஸ்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? நீங்கள் ஒன்றும் பார்க்கலையா படத்தை? சீக்கிரமாக போய் பாருங்கள் ப்ரோ. எல்லாமே பிடிச்சிருந்தது ப்ரோ. செம்ம ட்விஸ்ட்டு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் சரியான ட்விஸ்ட்டு ப்ரோ. நீங்கள் அதை போய் பாருங்கள். நம்ம சொன்னால் புரியாது, போய் பார்த்தா மட்டும்தான் புரியும் அது. ஏன்னா நம்ம சொன்னால் ஃபேன்ஸ் ரிவ்யூன்னுவாங்க. போய் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ண சொல்லுவாங்க. செகண்ட் ஹாஃப்லாம் செம்மையாக இருந்தது ப்ரோ. ஃபுல்லாக கூஸ் பம்ப்ஸ் தான். படம் ஃபுல்லாகவே செம்மையாக இருந்தது. ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாமே ப்ரோ. ஒவ்வொரு சீனும் சூர்யாவை ரொம்ப புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தது. 3 வருஷம் கழிச்சு நல்ல ட்ரீட்டு. எல்லாரும் வந்து குடும்பத்தோட கண்டிப்பாக பார்க்கலாம். செம்ம படம். 3Dயில் பார்க்குறது அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது பீரியாடிக்கும் ப்ரெசென்ட்டும் சூப்பராக எடுத்து வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. அது சூர்யாவோட சிக்ஸ் சீன்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஃபேமிலியோட எல்லாரும் வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்குது. படம் செம்மையாக இருக்குது. லைக் 2.5 வருஷத்துக்கு சூர்யா படம் வரல, அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி செம்மையாக படம் கொடுத்துருக்காரு. சிறுத்தை சிவா படம் மாதிரியே இல்லை, டோட்டலாக அவராக எடுத்தார் இந்த படம் அப்படின்ற மாதிரி இருக்குது படம். அதேமாதிரி கிராஃபிக்ஸ் எல்லாமே வந்து லைக் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. சிஜி ஒர்க் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. தென் வந்து சூர்யா இன்ட்ரோவுமே வந்து இந்த லைக் இது வரைக்கும் வந்த படத்திலே இந்த பெஸ்ட் இன்ட்ரோனா சூர்யாக்கு இது தான் சொல்லலாம். எல்லாமே ரொம்ப நம்புற மாதிரி எடுத்திருக்காங்க. சும்மா அந்த பாகுபலில் பறக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் எடுக்காமல் எல்லாமே ரியலிஸ்டிக்காக எடுத்திருக்காங்க. அதுதான் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸு. கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு இவங்களை கண்ட பயம். ஒருத்தவங்க வளர்ந்து வராங்கனாலே அவங்களுக்கு பிடிக்காது. அதுவும் சூர்யானாலே நிறைய பேருக்கு அவர் நல்லா நடிப்பாருன்னு தெரியும். அவங்க நல்லா இருந்தாலும் அதை குறை சொல்லி அவங்க தள்ளுறதுக்கு தான் பார்ப்பாங்க. பட் கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக படம் நல்லா எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. இந்த படம் நல்லாவும் இருக்குது. யாரும் எந்த நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாலுமே
எல்லாருமே வந்து பார்ப்பாங்க கண்டிப்பாக. தேட்டரில் தான் பார்க்கணும் இந்த படத்தை, அப்போ தான் அதோட எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ண முடியும். எந்த மாதிரி மைண்ட் செட் எடுக்கலாம், எந்த மாதிரி படம் இது? எந்த மாதிரி படம்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேஸ்டு ஃபிலிம் தான். லைக் பாஸ்ட்டும் நடக்கும் ப்ரெசண்ட்டும் நடக்கிற மாதிரி ஸ்டோரி தான். மற்றபடி அதுக்கு என்ன கனெக்டிவிட்டி இருக்குது, எதனால் வந்து அந்த ஸ்டோரி ரெண்டும் கனெக்ட் ஆகுதுன்றது தான் மெயின் ஸ்டோரி. அதை நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள், ஏன்னா ஸ்பாய்லர் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான், எல்லாருக்கும் பிடிக்கும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்கள இருக்கும், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி படம் தான் இது. லைக் சயின்ஸ் ஃபிக்ஷனோ லைக் புரியாத மாதிரி அந்த மாதிரி கதை கிடையாது. ஆக்டிங் சூர்யாவுக்கு அடுத்து இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. சூர்யாவுக்கு அடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க, இந்த சின்ன பையன் நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டர் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் சூப்பராக இருக்குது, சாங்ஸ் ஆல்ரெடி கேட்ட சாங்ஸ் தான். சர்ப்ரைஸாக ஒரு 2 சாங்ஸும் இருக்குது. தென் வந்து பிஜிஎம் சூப்பராக இருக்குது. நல்லா இருந்தது ப்ரோ, சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃபில் பயங்கரமாக கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. படம் சூப்பர் ப்ரோ. படம் எப்படி இருக்கு? படம் சூப்பராக இருக்குண்ணா, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, புதுசாக ஒரு வேல்டுக்குள்ளே போன மாதிரி. சூப்பராக இருக்குது. ஓகே, அவ்வளோதான். நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போராக தான் போச்சு. வேறு லெவலில் இருக்குது. சூர்யா நடித்ததுலேயே இந்த மாதிரி ஒரு படம் வந்து எந்த ஆக்டரும் ட்ரை பண்ணதில்லை. அந்த மாதிரி இருக்குது படம். வேறு யாருக்கும் செட் ஆகுமானு தெரியல. படம் நல்லா இருக்கு பிரதர். என்ன பிடிச்சிருந்தது? சூர்யோட ஆக்டிங் ஃபேமிலியாக பார்க்கலாமா? ஃபேமிலியாக பார்க்கலாம். எப்படி கொண்டு போகிறாங்க? கொஞ்சம் சயின்ஸ் ஃபிக்ஷன் எல்லாரும் எல்லா ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி கொண்டு போகிறாங்க. போர் அடிக்காமல் போர் அடிக்கும் போது கொஞ்சம் ஒரு சின்ன இடத்துல மட்டும் கொஞ்சம் லேக் அடிச்ச மாதிரி இருக்கும். பிறகு வந்து கொஞ்சம் டைம் போயிடும். சூர்யா ஃபேன்ஸ்க்கு நல்ல ட்ரீட்டு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்த்தது. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. கொஞ்சம் போய் பாருங்கள், அதுக்கப்புறம் ரிவ்யூ சொல்லுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ரிவ்யூ பார்த்துட்டு போய் யாரும் படம் பார்க்காதீங்க. என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு? எல்லாமே தான் பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து நான் சூர்யா சார் தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சுண்ணா. ஒரு கோலிவுட்டில் இந்த மாதிரி ஒரு ஹாலிவுட் டைப்பில் ஒரு மூவி கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். எல்லாருமே நல்லா தானே கொடுத்துருக்காங்க. ஹார்ட் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான் சொல்லுவேன். மியூசிக் டிஎஸ்பி வேறு லெவல். நான் அவர் தான் பேக் போன் ஆஃப் த மூவி. படம் வந்து சூப்பராக இருக்குது ப்ரோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் வந்து வெயிட் பண்ணதுக்கு வந்து ஒர்த்தான படம் தான் இது. வந்து படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்றதுலாம் இல்லை. நாங்கள் எப்படி இருந்தாலும் படம் பார்ப்போம். அப்படி இருக்கும்போது ஒரு கம்பேக் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா நான் கண்டிப்பாக இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. நிறைய பேர் சொல்லிட்டாங்க அவருக்கு நடிக்க தெரில, சரியாக பணம் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறமா யாராலுமே அப்படி சொல்ல முடியாது. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து எல்லாருமே பார்த்துட்டு ஒரு நல்ல ரிவ்யூ கொடுக்கணும். ஏன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்பில் வந்த படம் தான். கடைசி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக படம் வந்து விட முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய இஷ்யூ இருந்துச்சு. அந்த இஷ்யூ எல்லாமே தாண்டி வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக எல்லாரும் பார்த்து தான் ஆகணும். அதனால் இந்த படம் சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள். என்ன ப்ரோ ரொம்ப பிடிச்சிருந்தது? அதான் ப்ரோ, சூர்யானா தான் ப்ரோ. படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக சூர்யானுக்காக கண்டிப்பாக இந்த படத்தை நாங்கள் பார்த்து தான் ஆகும். கண்டிப்பாக இந்த படம் பார்ப்போம். இந்த ஷோ இல்லை, இன்னும் நிறைய ஷோ இருக்குது. கண்டிப்பாக இந்த ஒரு 3 நாளைக்கு கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப வெற்றிகரமாக ஓடும் தான் நினைக்கிறேன். படம் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கான்செப்ட் தான் ப்ரோ. படம் வந்து உங்ககிட்ட சொன்னாலுமே யாருக்குமே புரியாது ப்ரோ. ஃபஸ்ட்டு வந்து படம் பார்க்கணும். படம் பார்த்ததுக்கு அப்புறமே தான் தெரியும். அதுதான் ப்ரோ. படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்புலாம் நாங்கள் யாருமே வரல. ஆனால் நான் வந்து ஸ்க்ரீனில் பார்த்தா போதும் தான் சொல்லி நாங்கள் வந்தோம். ஆனால் உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைட் தான் ப்ரோ படம். அந்த மாதிரி வேற லெவலு ப்ரோ. செஞ்சிட்டா புள்ள தலை செம்ம மாசம் தலை. டபுள் கிளைம் பாருங்க தலை, வேற லெவலில் இருக்கும். என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது தலை? எதுன்னு சொல்கிறது தலை, நாங்கள் எத்தனை நாள் தான் வெயிட் பண்ணி அந்த படத்துக்கு. எல்லாமே மாசம் தான் தலை, எதில் எல்லாமே பிடிச்சிருக்கு தலை. சூர்யா எப்படி பண்ணியிருக்காரு? தலை தர்ற மாசம் தலை. நீ போய் பாரு தலை, உள்ள வேற லெவலில் இருக்குது தலை உள்ள பக்காவாக இருக்குது. செகண்ட் பார்ட் வெயிட்டிங்.